ஆல்ரைட் மக்களே, புதிய வாரம் புதிய கண்டென்ட். ஆனால் பழைய வாய்ஸ் என்னோட தான். உங்கள் அனைவரையும் வீக் 6ஓட கண்டென்ட்டுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்களையே சேர் பண்ணிக்கோங்க. முதுகுல 2 தட்டு தட்டி. ஏன் சொல்றேன்னா 5 வாரம் மக்களே, 5 வாரம் 40 நாள் 40 எபிசோடு என் கூட வந்திருக்கிறீங்க, என் கூட படிச்சிருக்கிறீங்க, என் கூட பகிர்ந்துருக்கிறீங்க, கேள்வியெல்லாம் கேட்டீங்க. பார்க்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ கீப் அப் த குட் ஒர்க். அதை நாங்கள் சொல்லணும்டா அப்படிங்கிறீங்களா? இருந்தாலும் நீங்களே என்னோட சேர்ந்து படிக்கிறீங்கல்ல, ஸோ அது எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, சரி. இந்த வாரம் போன வாரம் எங்கே விட்டேனோ அதுலேருந்தே நம்ம ஆரம்பிப்போங்க. இட்டரேட்டர்ஸ் அண்ட் க்ளோஷர்ஸ். ஏன்னா லாஸ்ட் வீக் ரொம்ப ஹெவியாக இருந்தது பார்த்தீங்களா? ஸோ அதுக்காகவே என்ன பண்ணலான்ட்டு இருக்கிறேன்னா, இந்த வாரம் கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சின்டாக்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இட்டரேட்டர்ஸ் அண்ட் க்ளோஷர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இத்தனை நாளாக கோட் எழுதிட்டு இருந்தது எல்லாமே சீக்வென்ஷியலாக தான். ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்று, இதாவது இதை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணு, அதுக்கப்புறம் இதை எக்ஸிக்யூட் பண்ணு, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது அப்படின்னு. இதுக்கு பேர் எப்படி என்னன்னு சொல்லுவாங்கன்னா இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் அப்படிம்பாங்க. நம்ம சொல்றது ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் ஸ்டைல். இட்டரேட்டர்ஸ் அண்ட் க்ளோஷர்ஸ் கீழே வர்றது ரொம்ப சிம்பிள். ஒரு டேட்டாவை ஒரு வகையாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணு, அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டாவை வச்சு நீ என்ன கொண்டு வரையோ அதுதான் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். செகண்ட் திங் வந்து என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன்னா, இன்டீரியர் மியூட்டபிலிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நான் இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தது ரெண்டு ரெஃபரன்சஸ் டைப், கரெக்டுங்களா? ஒன்று இம்மியூட்டபிள், இன்னொன்று மியூட்டபிள். வாட் இஃப் ஐ டோல்ட் யூ தட் யூ கேன் ஆக்சுவலி மியூட்டேட் அன் இம்மியூட்டபிள் ரெஃபரன்ஸ்? அதனால தான் நிறைய டெவலப்பர்ஸ் வந்து இம்மியூட்டபிள் ரெஃபரன்ஸ்னு இதை சொல்ல மாட்டாங்க, இதை ஷேர்ட் ரெஃபரன்ஸ்னு, இதை எக்ஸ்க்ளூசிவ் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இம்மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் இஸ் ஆக்சுவலி நாட் கம்ப்ளீட்லி இம்மியூட்டபிள், யூ கேன் மியூட்டேட் இட். அதனால் அந்த கன்ஃபியூஷனை தவிர்க்கணுங்கிறதுக்காக இதை வந்து ஷேர்டுன்னு சொல்லுவாங்க, இதை எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தாங்க இந்த டாப்பிக்கே. இந்த மியூட்டேஷன் வந்து ஒரு இம்மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் மூலமா எப்படி மியூட்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஹோல் கான்செப்டே இன்டீரியர் மியூட்டபிலிட்டி, அதை பற்றி தான். ஸோ நம்ம அதனோட பிரிமிட்டிவ்ஸ்லேருந்து பார்ப்போம். அன்சேஃப் செல்னா என்ன, அதுக்கப்புறம் செல்னா என்ன, ரெஃப் செல்னா என்ன, இந்த 3 விஷயத்தையும் பார்ப்போம். மூணாவது விஷயம் நான் சொல்ல வர வேண்டியது ஸ்மார்ட் பாயிண்டர்ஸ். ஸ்மார்ட் பாயிண்டர்ஸை பற்றி படிப்போம். ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, நம்ம ஆல்ரெடி ஸ்மார்ட் பாயிண்டர்ஸ் நமக்கு தெரியும். என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 2 இது இருக்கு பார்த்தீங்களா, வெக்டர் அண்ட் ஸ்ட்ரிங், இது ரெண்டுமே ஆக்சுவலாக ஒரு ஸ்மார்ட் பாயிண்டர் தான். நான் என்ன சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி, வெக்டர் அண்ட் ஸ்ட்ரிங் ஹேஸ் 3 திங்ஸ் இன் இட். அது ஒரு 24 பைட் சைஸ்க்கான டேட்டா டைப்பு. அதனோட பாயிண்டர் எதனோட பாயிண்டர், அந்த ஒரிஜினல் டேட்டா வந்து ஹீப்பில் அலோகேட் ஆயிருக்குல்ல, அந்த டேட்டாவோட ஃபர்ஸ்ட் அட்ரஸ்க்கான பாயிண்டர், அது எவ்வளோ லென்த் இருக்குது, அதனோட கெப்பாசிட்டி என்ன, இந்த 3 தானே நான் சொன்னேன், வெக்டரும் ஸ்ட்ரிங்குன்னு. ஸோ இந்த 3 விஷயமும் இதை சுற்றி இருக்குது. அதாவது இந்த 2 விஷயமும் இந்த பாயிண்டரை சுற்றி இருக்கிறதுனால இட் இஸ் பீங் ஸ்மார்ட் அபவுட் இட். வெறும் பாயிண்டர் மட்டும் இல்லாமல் என்னோட டேட்டா எவ்வளோ இருக்குது, எவ்வளோ லென்த்தில் இருக்குது, எவ்வளோ கொள்ளளவு இருக்குதுன்னு எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுக்குது பாருங்க. அதனால் இட் இஸ் பீங் ஸ்மார்ட். அதனால தாங்க அதுக்கு பேர் ஸ்மார்ட் பாயிண்டர்னு சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றி படிப்போம் ஆக்சுவலாக இன்னுமே டீட்டெயிலாக. பட் இந்த செக்ஷனில் நம்ம எதை கவர் பண்ணுவோம்னா, வில் பி டாக்கிங் அபவுட் வாட் ரெஃபரன்ஸ் கவுண்டிங் இஸ், followed by we will be talking about box. எப்படி ஒரு டேட்டாவை ஹீப்பில் அலோகேட் பண்ணுறது அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து அட்டாமிக் ரெஃபரன்ஸ் கவுண்டிங் ஆர்க்கை பற்றியும் சொல்லி தரணும்னு தான் நான் நினச்சேன். பட் ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள், இருங்க, இப்போதைக்கு நான் அதை அன்டூ பண்ணி வைக்கிறேன். ஸோ இதுதாங்க இந்த வாரத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற டாபிக்ஸு. இட்டரேட்டர்ஸ் அண்ட் க்ளோஷர்ஸே 2 எபிசோட்ஸ் வரும். ஆக்சுவலாக கவர் ஆகும், அப்படி தான் கவர் ஆகும். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன்னா, இன்கேஸ் நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன் அப்படின்னு, ஏன்னா இது ஒரு 2 எபிசோட்ஸ், இது ஒரு 1 எபிசோடு, இது ஒரு 1 எபிசோட். இப்போதைக்கு நான் வந்து 4 எபிசோட்ஸ் தான் மைண்டில் வச்சிருக்கிறேன். இன்கேஸ் நான் இதை சீக்கிரம் முடிச்சிட்டேன், ஆர் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு என்னால் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண முடிச்சது அப்படின்னா, வில் பி ஆடிங் 2 more ஆப்ஷனல் திங்ஸுங்க. அது என்னன்னு பார்ப்போங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து, அதனால தான் இதை நான் வந்து சின்னதாக இங்கே செக்ஷன் போட்டு எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து வில் பி டாக்கிங் அபவுட் டெஸ்டிங். இதுவும் ஒரு சிம்பிளான டாபிக் தான், ரொம்ப சின்டாக்ஸ் ஹெவி, புரிஞ்சிக்கவே முடியாது அப்படிலாம் இல்லை. ரஸ்ட்டில் இந்த ஃபீச்சர் இருக்குது, ஸோ நம்ம இதை கவர் பண்ணலாம். இது ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். ஷார்ட் வீடியோனா எனக்கு தெரியும்டாடே, எப்படி 20-25 நிமிஷம் இருக்க போகிறேன். அதான் மைண்ட் வைஸு. புரியுது. அது சொல்ல ஆரம்பிச்சேன்னா அப்படியே எங்கேயாவது ட்ரிஃப்ட் ஆஃப் ஆகி போயிட்டே இருப்பேன். எனிவேஸ், லாஸ்ட் டாபிக் வந்து த்ரெட்ஸ். நான் ஆர்க்கை பற்றி சொல்கிறது ஏன் வந்து அப்புறம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னேன்னா, உங்களுக்கு த்ரெட்ஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ஆர்க்கோட நீடே தேவைப்படும். ஸோ த்ரெட்டை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக புரியலன்னா ஆர்க்கே சொல்லித்தரது வேஸ்ட்டு.
எல்லாருமே நான் கவனிச்சிருக்கிறேன் சின்டாக்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க த்ரெட்ஸை பற்றி. பட் நான் ஒரு சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வாயிலாக ஆக்சுவலாக என்ன நடக்குது, த்ரெட்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் அலசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு சின்டாக்ஸ் கொடுத்தா கொஞ்சம் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ பார்ப்போம், இந்த 2 டாப்பிக்கை நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சோன்னா வெரி வெல் அண்ட் குட். ஏன்னு கேட்டோம்னா நம்ம ஒன்றும் டைம் எல்லாம் வேஸ்டெல்லாம் ஆகலைங்க மக்களே. வி ஆர் ஆக்சுவலி வெரி வெரி ஃபார்வர்டு ஃப்ரம் ஆர் ஸ்கெட்யூல். ஏன்னா நான் யோசிச்சது என்னன்னா 20 வீக்ஸ் எடுக்கும் அப்படின்னு. இப்போ இருக்கிற ஸ்பீடை பார்த்தா வில் பி கவரிங் த ஹோல் ரஸ்ட் பேசிக்ஸ் இன் அபவுட் 4 or 5 வீக்ஸ் மேக்ஸிமம். ஸோ அதனால சொன்னால் வேற லெவல் தான். பட் பார்ப்போம் எப்படின்னு. இதுதாங்க பிளான், இதுதான் கேம் பிளான். இந்த வாரத்தோட கேம் பிளான் இதுதான். பார்க்கலாம் எப்படி முடிக்கிறோம் அப்படின்னு. ஆல்ரைட், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் இந்த இட்டரேட்டர்ஸ் அண்ட் க்ளோஷர்ஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றிகள் பல. டூடல்ஸ்.